Application of differential calculus chapter 7 ஒரு curve கொடுத்துருவாங்க. அந்த curveோட நேச்சர், அது ட்ரேசிங், அதை எப்படி வரைகிறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் சிமெட்ரி அண்ட் அசிம்டோட்ஸ், இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு curve வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்ஸ் இருக்கா, சிமெட்ரிக்கல் அவுட் ஒய் ஆக்ஸ் இருக்கா, சிமெட்ரிக்கல் அவுட் ஆர்ஜின் இருக்கா, அல்லது சிமெட்ரிக்கல் அவுட் ஒய் ஈக்குவல் எக்ஸ் இருக்கா, ஒய் ஈக்குவல் -x இருக்கலாம். இது இவ்வளோ இருக்குதான்னு பார்க்குறதுக்கு சில டெஸ்ட் வைக்கணும். அந்த டெஸ்ட்டில் அது இந்த கர்வ் எப்படி ஆக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் a curve f of x, y is said to be சிமெட்ரிக்காக இருக்கணும். அதன்ட்டு அது ஒய் ஆக்ஸுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும்னா, சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்ஸாக இருக்கணும்னா, இந்த கர்வ் நம்ம எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணும்போது, எக்ஸுக்கு பதிலாக -x ரீப்ளேஸ் பண்ணும்போது அந்த கர்வில் எந்தவித சேஞ்சும் ஆகலை அப்படின்னு சொன்னால் திஸ் கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிடலாம். f of xy is equal to f of -x, y. அதே நேரத்தில் ஒரு கர்வ் சிமெட்ரிக்கல் அவுட் எக்ஸ் ஆக்ஸாக இருக்கணும்னா நம்ம ஒய்க்கு பதிலாக -y ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. ஒய்க்கு பதிலாக -y ரீப்ளேஸ் பண்ணும்போது ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சும் ஆகலைன்னா அந்த கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அதே இது கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அவுட் ஆரிஜினாக இருக்கணும்னா எக்ஸுக்கும் -x ரீப்ளேஸ் பண்ணணும், அஸ் வெல் அஸ் ஒய்க்கும் -y ரீப்ளேஸ் பண்ணணும். ரெண்டும் அட் அ டைம் நடக்கணும். ரெண்டும் சேஞ்ச் பண்ணும்போது ஈக்குவேஷனில் சேஞ்ச் ஆகலையா, அப்போ திஸ் கர்வ் இஸ் சிமெட்ரிக்கல் அவுட் ஆரிஜின்னு சொல்லிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இப்போது x is equal to y square. For instance, the curves mentioned above are x is equal to y square. இதில் நம்ம yக்கு பதிலாக -y ரீப்ளேஸ் பண்ணும்போது எந்தவித சேஞ்சும் ஆகலை. therefore this curve is symmetrical about x axis. y equal to x square. இந்த curve symmetrical about y axis. y equal to x is symmetric with respect to the origin. இதுதான் சிமெட்ரிக் பற்றி பேசக்கூடிய கான்செப்ட். அடுத்து அசிம்டோட்ஸ். அசிம்டோட்ஸ் பார்க்கணும்னா an asymptote to the curve y equal f of x is a straight line which is a tangent at infinity to the curve. அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை நம்ம பார்க்க முடியாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கர்வ் வந்து இன்ஃபினிட்டியாக போயிடும். அப்படி போச்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு பர்டிகுலர் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்போது ஒய் இன்ஃபினிட்டியாக போகும், அல்லது ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும்போது எக்ஸ் இன்ஃபினிட்டியாக போகும். அப்படி போச்சுன்னு சொன்னால் அதுக்கு அசிம்டோட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹரிசாண்டல் அசிம்டோட் இருக்கான்னு பார்க்கணும். 1 ஹரிசாண்டல் அசிம்டோட் இருக்கான்னு பார்க்கணும்னா லிமிட், அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி எடுக்கும்போது எக்ஸிஸ் ஆகணும் லிமிட்டு. அப்போ அந்த லிமிட்டோட வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே சொல்லிடலாம் this curve has horizontal asymptote. செகண்ட் ஒன் வெர்டிகல் அசிம்டோட். இப்போ எக்ஸுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம், லிமிட் கொடுக்குறோம். எக்ஸ் டென்ஸ் டு ஒரு கான்ஸ்டன்ட் ஏ, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி போச்சுன்னா அந்த அதுக்கு வெர்டிகல் அசிம்டோட் இருக்குது. அடுத்து ஸ்லாண்ட் அசிம்டோட் இருக்கான்னு பார்க்கணும்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நியூமரேட்டர் டினாமினேட்டராக இருக்கணும். நியூமரேட்டர் டிகிரி கிரேட்டர் தானாக இருந்தால், நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரியோட கிரேட்டர் தானாக இருந்தால் அங்கே ஒரு ஸ்லாண்ட் அசிம்டோட் இருக்குன்னு எழுதிடலாம். ஆக 3 விதமான அசிம்டோட்டை பற்றி பேசணுங்க. அடுத்தது ஸ்கெட்சிங் த கர்வ். When we are sketching the graph of functions either by hand or through any graphing software, we cannot show the entire graph. Only a part of the graph can be sketched. கிராஃபில் வந்து முழு கிராஃபையும் எப்போவுமே வரைய முடியாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாலுமே ஒரு பர்டிகுலர் போர்ஷன், ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் மட்டும்தான் வரைய முடியும். அந்த போர்ஷனில் அந்த கர்வ் எப்படி இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். அதுக்கு தான் அந்த பார்ட், அந்த ரெக்டாங்குலர் பார்ட் எப்படி டிசைட் பண்ணுறது. ஹென்ஸ் த crucial question is which part of the curve we need to show and how to decide that part. To decide on this we use the derivative of the functions. இப்போ dy dx 0வாக இருக்கா, ஆல்வேஸ் 0வாக இருந்தால் இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், எங்கே மேக்ஸிமம் போகுது, எங்கே மினிமம் போகுது, கிரிட்டிக்கல் பாயிண்டில்
0 இருக்கலாம் அல்லது இன்ஃபினிட்டி இருக்கலாம். அப்போ இன்ஃபினிட்டி போச்சுன்னா அங்கே அசிம்டோட் இருக்குது. 0 ஆச்சுன்னா ஒருவேளை மேக்ஸிமம் ரீச் பண்ணலாம் அல்லது மினிமம் ரீச் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை அங்கே டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததுல செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து கான்கேவிட்டி பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஆக டெரிவேட்டிவ் வச்சு இவ்வளோ விஷயம் பேசிட்டோம்னா அந்த கர்வோட ஒரு போர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு சார்ட் அவுட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா மொத்தம் 7 ஹெட்டிங்கில் we enlist few guidelines for determining a good viewing rectangle of the graph of the function. அதுக்கு ஒரு 7 ஹெட்டிங்கில் நம்ம இந்த கர்வை பற்றி அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு the domain and range of the function. Second, the intercepts of the curve. x-intercept y-intercept இருக்கா, இருந்துச்சுன்னா அதை எழுதணும். அடுத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்கா. கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா மேக்ஸிமம் அல்லது மினிமத்தில் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் 0 ஆகும், அல்லது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து இன்ஃபினிட்டி போகுதா, ஏதோ ஒரு பர்டிகுலர் வேலையில் இன்ஃபினிட்டி போச்சுன்னா அப்பவும் நம்ம என்ன சொல்லிடலாம், அங்கே அதுவும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லிடலாம். கர்வை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டும் தேவைப்படுது. அது லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அப்போது லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அதில் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி செக் பண்ணுறதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும். அதை வச்சு இன்டர்வலில் பிரித்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருந்தால் கான்கேவ் அப்வர்ட், நெகட்டிவாக இருந்தால் கான்கேவ் டவுன்வேர்ட். அடுத்தது இந்த கான்கேவ் அப்வர்ட் கான்கேவ் டவுன்வேர்ட் ரெண்டையும் பிரிக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸோட வேல்யூ கொண்டு எஃப்எஃப்எக்ஸில் போடும்போது எஃப்எஃப்எக்ஸ் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எழுதலாம். லாஸ்ட் பாயிண்ட் அசிம்டோட்ஸ் ஆஃப் த கர்வ் கண்டுபிடிக்கணும். அசிம்டோட் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ போடும்போது ஒய் இன்ஃபினிட்டி போதா, அல்லது எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடும்போது ஒய்க்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடைக்குதா, அப்படி கிடைக்குதான்னு பார்க்கணும், அல்லது ஸ்லாண்ட் அசிம்டோட் இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ ஹெட்டிங்கில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஸ்கெட்ச் இந்த கர்வுங்கிற கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.